இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, சதுர்தசி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலேயும் இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பெருசாக ஒன்றும் பாதிக்காது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு மோர் சாப்பிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இந்த நாள் ஜெயா தொலைக்காட்சி ஆண்டு விழா. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசிரது வேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். சுக்கிரன் புதன் சந்திரன் சேர்றதே அபூர்வம். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக யாரெல்லாம் வங்கித்துறைகளில் பணிபுரிகிறீங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ, ஸ்கூலில் வேலை செய்கிறீங்களோ, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் துறைகளில் இருக்கீங்களோ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் துறைகளில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ஏ கிளாஸாக இருக்குது. அதுவும் இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய நாள் வங்கிக்கு போய் ஒரு பணம் போட்டு வர்றதோ இல்லை பணம் எடுத்துன்னு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கப்படுது. அதில் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க. இவரெலாம் இன்னும் இப்படியே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நன்னாளாக இருக்கப்படுது. முயற்சி எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதாவது ஒரு விஷயம் மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு புரிஞ்சிடும். அதுதான் கற்பூர புத்தின்னு சொல்லுவோம்ல, அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் குரு சந்திரன் சுக்கிரன் இதெல்லாம் சேருது பக்கத்தில். அதனால் பொதுவாகவே இது பெரிய ஏற்றம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரஸ்தானமும் வேறு பலமாக இருக்குது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயத்தை வேணால் டச் பண்ணுங்கள். மெயினாக ஐடி உத்தியோகிகளுக்கு, மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஒரு புது விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன்னு பணம் வரும். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கீங்க. அவ்வளோ ஏராளமான நற்செய்தி, ஏராளமான நல்ல விஷயங்கள். குடும்பத்தில் நல்ல, அதாவது சந்தோஷமாக, நல்ல ஜாலியாக, காமெடியாக, ஃபன்னாக பேசி மகிழக்கூடிய அற்புதமான நாள். சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது. அதே மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கறது. ஆர்டர்ஸ் நிறையா வரும். எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. காலிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கும். கணக்கு போட்டு ஒரு காரியத்தை டப்புன்னு முடிப்பீங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. மேக்னெட் மாதிரி இருப்பீங்க. அந்த காந்தம் எப்படி இரும்பு பார்த்தோன்னா பட்டக்குன்னு ஒட்டிக்குமோ, அதாவது காந்தம் போய் இரும்பில் ஒட்டுறது கிடையாது, இரும்பு மேக்னெட்டை ஒத்திக்குது. புரியுதா? அந்தளவுக்கு உங்ககிட்ட காந்த சக்தி இருக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பழைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக, இந்த பழைய விஷயங்கள் பேக்கேஜ் லக்கேஜ்லாம் தூக்கி போட்டு நம்ம புதுசாக அப்டேட் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாயகி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு லைட்டாக இந்த அம்மாவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பது, இல்லை அம்மாவுக்கு நல்லா இந்த தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் கூட்டுன்னு போகிறது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போகணுன்னு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் இன்றைய நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள் மனசார. சுக்கிரன் புதன் சந்திரன்லாம் சேரும் பொழுது தாயார் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு பண்ணனா போகிறோம். அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்கும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான, அதுலேயும் சுக்கிரன் புதன் சேரும் பொழுது ஊஞ்சல் சேவை அப்படின்னு சொல்லுவோம். அதை முடிஞ்சால் நின்று பார்த்துட்டு வாங்க, பல பிரச்சனை சால்வ் ஆகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். கிஃப்ட் வரும். எதிர்பாராமல் சாரீ ஒரு பேக்கெட்டில் போட்டு கிஃப்ட் கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா வரும். கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க. உங்களை கண்டா பிடிக்கும் அவங்களுக்கு.
அதனால் நிறையா சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். இன்னொன்று, நீட்னஸ்னால் ரொம்ப அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க. அது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசு சுத்தமாக இருக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே உங்களால் திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் நிறைய பேருக்கு புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, சினிமா துறை, எந்த துறைகள் இருந்தாலும் இன்றைய நாள் நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். சாராம்சம் என்னென்னா, வேலையில் நல்லா இருப்பீங்க, உத்தியோகத்தில் நல்லா இருப்பீங்க, ஆனால் திருப்தி மட்டும் வராது. எவ்வளோ வாங்கினாலும் திருப்தி இருக்காது, பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது எப்போவுமே அந்த உயரக்கூடிய மனிதர்களுக்கு எப்போவுமே ஒரு இடத்துல நின்னா செட் ஆகாது. கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். இந்த நாள் அதுதான் நான் கண்கூடாக பார்க்குறேன். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது, சுக்கிரன் சேர்ந்தே இருப்பது, திரிகோணத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, பழைய விஷயங்களை நல்லபடியாக முடிப்பீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த கோவிலுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்போ கூட்டின்னு போவீங்க. கடல் கடந்து போகக்கூடிய பிரயாணம் கண்டிப்பாக ஜெயிக்கும். யாருனாலையும் எதுனாலையும் தடையே ஏற்படாது. எல்லாருமே உங்கள் கூட நட்பாகவே இருப்பாங்க. தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். நல்லா இருப்பீங்க. பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வரதராஜ பெருமாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே கிளாரிட்டியோடு இருப்பீங்க. எதுலேயுமே கன்ஃபியூஷனே கிடையாது. நீங்கள் பண்ணணும், இது செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டபடியாக முடிக்கும். ஆனால் என்னென்னா, அது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி கொடுக்கும். அவ்வளோதான். தடையை கண்டு நம்மலாம் பயப்படக்கூடாது. அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், இது ஏன் இப்படி இருக்குது, எல்லாத்தையுமே உட்காந்து நோண்டி அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும். அமோகமான நல்லா இருக்கப்படுது. நல்ல விஷயங்களை கரெக்டாக பண்ணால் ஜெயிச்சிடும். அவ்வளோதான். பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இன்னும் மனசுக்கு ஆறுதலான பல விஷயங்கள் மற்றவர்கள் மூலியமாக எதிர்பார்ப்பீங்க. அப்படி எதிர்பார்க்காதீங்க. உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்கணும். என்னால் முடியுங்கிற தைரியம் கும்முன்னு இருக்கணும். அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக விநாயக பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் புதன் ரெண்டுமே உங்களுக்கு டைரெக்டாக பார்க்குது. அதாவது நம்ம வீட்டு கதவை திறந்தோன்னா எதிர் வீட்டு கதவு தான் தெரியும் பொதுவாகவே. அப்போ பக்கத்து வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, இல்லை நேர் வீட்டில் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நிறைய நட்பின் மூலியமாக லாபம். பெண்களால் அதிர்ஷ்டம். பெண்களுக்கு பெரிய சந்தோஷம். உடம்பு பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். ஆரோக்கிய குறைபாடுகள் முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான நாள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இட்ஸ் அன் அமேசிங் டே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதம் கிடையாது. எதுலேயுமே சண்டை போட மாட்டீங்க. அறிவு கூர்மையோடு ஜெயிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற சம்பளம், உழைப்புக்கேற்ற பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது. பெரிய ஆனந்தத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இட்ஸ் கால் த மேனிஃபெஸ்டேஷன். இதுதான் நமக்கு நடக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி நீங்கள் யூகிக்க யூகிக்க அது கண்டிப்பாக நடக்கும். அப்துல் கலாம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு. தட்ஸ் கால் மேனிஃபெஸ்டேஷன். அவ்வளோதான். எப்போல்லாம் இந்த சுக்கிரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கோ, சனி வக்கரகதியில் உட்காந்துருக்கோ, ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னா இது ஒரு கோல்டன் டே, கோல்டன் பீரியட். அவ்வளோதான். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள யாருமே தொட முடியாது. அந்தளவுக்கு பலமாக இருப்பீங்க. 2 கிரகங்கள் சேர்ந்தால் அது யோகம். அந்த யோகம் நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் தான் தெரியும். இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இருக்குது. அமோகமான நாள். பழைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும்.
காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் மகர ராசி, துலாம் ராசி, கும்பராசி, மீனராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்த ததாஸ்திரம். நன்றி, வணக்கம்.